வணக்கம். சிகரத்தின் செய்திகளோடு சிகரெட் மற்றும் மதுபான விலை உயர்வால் அரசாங்கத்திற்கு கிடைத்த பாரிய லாபம். இலங்கையில் 2023ஆம் ஆண்டில் அரசிற்கு மதுபானமூடாக வரி வருமானம் 11.6 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுபானம் மற்றும் புகையிலை பயன்பாட்டுடனான வரி உயர்வு தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிட்டு மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் மதுபான வரிகளில் 20% அதிகரிப்பு காரணமாக மது அருந்துதல் 8.3 மில்லியன் லிட்டர்கள் வரையில் குறைந்துள்ளது. சிகரெட்டுகள் மூலம் வரி வருமானம் 7.7 பில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் சிகரெட் விற்பனை 521.5 மில்லியன் ரூபாய் வரையில் குறைந்துள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சிஐடிக்கு பின்கதவால் வந்தார் கோட்டாபய. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சிஐடியின் பின்புற வாயிலுக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. கதிர்காமத்தில் உள்ள ஒரு காணி பிரச்சினை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மாத தொடக்கத்தில் கதிர்காமத்தில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியின் உரிமை குறித்து வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்சவை சிஐடி அழைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நகைக்கடையில் பணத்தை பறித்துச் சென்ற மர்ம கும்பல். ஜாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு நேற்று மதியம் சென்ற குழுவொன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த 3 அடங்கிய குழு சோதனை நடத்தப் போவதாக தெரிவித்து கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜாலில் சாரதி அனுமதி பத்திரத்தால் கனடா வாழ் தமிழருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கனேடிய பிரஜா உரிமை பெற்ற ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் போலி சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக கனடாவில் பிரஜா உரிமை பெற்று வசித்து வரும் நபரே கைதாகியுள்ளார். இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டு திட்டம். இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீடு இதுவாகும். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த 3.7 பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 2 லட்சம் கொள்ளளவை உடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளது. ஜாலில் மில்கோக் ஐலண்ட் பால்மா நிலையம் திறந்து வைப்பு. இலங்கை மில்கோக் ஐலண்ட் பால்மா உற்பத்தி பொருட்களை ஜாழ் குடாநாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆரம்ப நிகழ்வு சாவகச்சேரியில் இன்று இடம்பெற்றது. ஜாழ் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் ஹைலண்ட் பால்மா முகவர் நிலையத்தின் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திறந்து வைத்துள்ளார். கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி விவகாரம். சந்தேக நபரின் தாயார் வெளியிட்ட பகீர் தகவல்கள். கண்டி அம்பரப்பள பகுதியில் கடந்த 11ஆம் திகதி பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரின் தாயார் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார். கடத்தப்பட்ட மாணவி தன்னுடைய சகோதரரின் மகள் என்றும் தனது மகனை சகோதரருடைய குடும்பத்தார் ஏமாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் தன்னுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் பணத்தினை தன்னுடைய சகோதரனுக்கு வழங்கியதாகவும் இந்த பணத்தினை கொண்டு வாகனங்கள் வாங்கியதுடன் தனது சொந்த தேவைகள் அனைத்தையும் தனது சகோதரர் பூர்த்தி செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தனது சகோதரனுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் திருமணம் செய்வதாக குடும்பத்திற்கு பேச்சுவார்த்தை நடந்திருந்த நிலையில் பெருந்தொகையான பணத்தினை பெற்றுக்கொண்ட பின்னர் தன்னுடைய மகனை தனது சகோதரன் வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடத்தி செல்லப்படும் போது தனது தந்தை மீது தவறில்லை என்றால் அந்த மாணவி அம்பாறை வரை செல்லாமல் இடையிலேயே கத்தி கூச்சலிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். தந்தையின் மீதிருந்த தவறை உணர்ந்ததனாலேயே மாணவி அமைதியாக சென்றிருந்ததாகவும் குறித்த தாயார் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.